ஹாய் everyone. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆன்சர் கீ அஃபீஷியலாக வந்துருச்சுங்க. அஃபீஷியல் ஆன்சர் கீ. ஸோ இதில் வந்து கிரேஸ் மார்க் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தப்போ கிடைக்கல. சூட்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கெமிஸ்ட்ரிக் கிரேஸ் மார்க் கிடச்சிருக்கா என்னன்னு தெரில, ஏன்னா இன்னும் வெளியே வரலை. வந்தோடனே நான் போட்டுறேன். ஃபிசிக்ஸுக்கு வந்துருச்சுங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேக்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன் ஆன்சர் கீ. கம்ப்யூட்டரோட வந்திருக்கு, தனியாக நான் போடுறேன். பட் ஃபிசிக்ஸில் எந்த கிரேஸ் மார்க் கிடையாது. ஐ மீன் ஃபிசிக்ஸ்க்கு ஆன்சர் கீ நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் மேக்ஸில் 1 மார்க்கில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்த ஒன்று ஆன்சர், பட் தமிழ் மொழியோட தான் கையில் கிடச்சிது. அதை வச்சு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்துச்சு இல்லையா, 0 அல்லது வேரியன்ஸ் 3. அது வந்து ரெண்டில் எதோ ஒன்று போட்டாலும் கரெக்டு தான். அது மட்டும்தான் வந்திருக்குது. அண்ட் 2 மார்க்கில் நம்ம வந்து அந்த ப்ராபபிலிட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது வரல. சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மார்க் கொடுக்கணும்னு சொல்லலை. ஒரு மார்க் போட தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியம் தப்பாக கேட்டிருந்தோம்னா இல்லை. ஸோ எப்படி மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்த மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, 0 போட்டால் 1 மார்க்கு. ஆல்ஃபா பீட்டசம் பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்படி நிப்பாட்டினாலே 1 மார்க்கு, சிம்பிளிஃபை கூட பண்ண வேண்டாம். அடுத்தது டிஎஃப் போட்டிங்கன்னா ஆன்சர் 1 மார்க், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மார்க்கு. இது பாருங்கள் y=mx, இது போட்டால் 1 மார்க். ஏதேனும் ஒரு வடிவம் எப்படி வேணாலும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இது பார்த்திங்களா ஒரு மார்க்கு. இதுக்கு பாருங்கள் இந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. இது பாருங்கள் அணியின் தரம் மைனர் மெத்தடு 1 மார்க்கு, அணியின் தரம் எவ்வளவு 2, 1 மார்க்கு. எனி அதர் ஃபார்ம்லேயும் போடலான்ட்டாங்க. கேன் டூ பை ரேங்க் மெத்தட். அப்புறம் இந்த ஃபார்மு இதுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. ஸோ அடுத்து லிமிட்டு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்முக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. அடுத்தது கோப்ளானர் வந்து இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். ஓகேவா? ஸோ அடுத்தது 3 மார்க் பாருங்கள். ஷோ தட் சம்முக்கு நீங்கள் கடைசியில் சும்மா எழுதி வச்சிங்கன்னா 1 மார்க். அதுதான். சரிங்களா? அடுத்து இது கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மார்க், 3 மார்க்கு. தொடுகோட்டின் சமன்பாடு, அதாவது அந்த இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம்லாம் எழுதுனீங்கன்னா 2 மார்க் இதுக்கு சேர்த்தி. ஈக்குவேஷன் செங்கோடு, அதாவது செங்கோடு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் இது கண்டுபிடிச்சா 2 மார்க், 1 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூஃபு, ஜஸ்ட் இந்த ப்ரூஃப்க்கு 1 மார்க். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தெரியுதா? ஸோ ஃபெயிலியர்ஸ் இருந்தீங்கன்னா கூட, ஐ மீன் ஏதாவது ஃபெயிலாகவும் பயந்தால் கூட அதுக்கு 1 மார்க். இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆயில்ஸ் தியரம் இதுக்கு 3/2க்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. பட் இதுக்கு பாருங்கள், இதுக்கு 1 மார்க்கு. எக்ஸலின் பி எனது பெருமம் 1 மார்க்கு. அவ்வளோதான். மேக்ஸிமம் சொன்னால் 1 மார்க்கு, ஆன்சர் 1 மார்க். அந்த மேக்ஸிமம் மினிமம். tan x பார்த்தீங்களா, இந்த ஃபார்முக்கு 2 மார்க்கு, ஆன்சருக்கு 3 மார்க். இதுக்கு பார்த்தீங்களா இது இருந்தாலே 3 மார்க். ஓகே. அடுத்தது நம்ம சம்மு, இதுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 2 மார்க்கு. இது பார்த்தீங்களா ப்ராபபிலிட்டி 3 மார்க்கு. கூறுவெளி எழுதவில்லை என்றாலும் அட்டவணைக்கு 3 மதிப்பெண். இது எழுதல, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலைனாலும் மார்க் தான்ட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்களா -1 3 மார்க்கு, 5 மார்க்கு. ஆன்சருக்கு 2 மார்க்கு. சரிங்களா? போட்டிருப்பீங்க. ஸோ இது பாருங்கள், இந்த ஃபார்ம் கொண்டு வந்து 2 மார்க்கு, ஆன்சருக்கு 2 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. ஓகே. அடுத்தது ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது இமேஜினரி, ஆன்சருக்கு 1 மார்க். ஆன்சர் சும்மா போட்டாலே 1 மார்க்கு, இதுக்கெல்லாம் ஒரு 5 மார்க்கு. அடுத்தது கோனு. ஓகேவா? கோன் பார்த்தீங்களா மீட் அந்த யூனிட்டெல்லாம் அவங்க போடவே இல்லை, சும்மா இது போட்டால் 1 மார்க்கு, 1 மார்க்கு. ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, இந்த ஃபார்முக்கு 1 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு. அடுத்தது டயக்ராமுக்கு 1 மார்க்கு, இந்த ஃபார்முக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க். ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் அதனால் எல்லோரும் எடுத்துருவீங்க. வாட்டர் டேங்க் பார்த்தீங்களா பழைய மெத்தடு, இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா 1 மார்க்கு. எந்த மெத்தட் வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அந்த ஃபார்முக்கு 1 மார்க்கு, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க், 5 மார்க்கு. அடுத்து பாக்டீரியா சம்மு பார்த்தீங்களா, ஒரு கேஸ்க்கு 1 மார்க்கு. அந்த டிஃபரன்ஷியேட் ஃபார்ம் கொண்டு வந்தால் 1 மார்க்கு, 2 மார்க்குங்க. அந்த ஃபார்ம் கொண்டு வந்தால். சரிங்களா? அந்த ஃபார்ம் கொண்டு வருவீங்களா 10.8ல், இதுக்கு தான் 5 மார்க் நம்ம போடுவாங்கன்னு நினச்சோம், போடலை. துணையழகு அல்லது துணையழகு இல்லாத பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் எது போட்டிருந்தாலும் மார்க்குன்ட்டாங்க. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 மார்க்கு, எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு, கார்ட்டீசியன் ஃபார்முக்கு 2 மார்க்கு. இது வந்து எலிப்ஸு 1 மார்க்கு, ஃபார்முலாக்கு பாருங்கள் 2 மார்க்கு, ஆன்சருக்கு 2 மார்க்கு. அடுத்து இது பார்த்தீங்களா பேரபோலா, ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் 1 மார்க். ட்ரூத் டேபிள், அதுக்கும் 5 மார்க் கிடையாது. என்னென்னா இந்த அட்டவணையில் எல்ஹெச்எஸ் மட்டும் போட்டால் 3 மார்க்கு, ப்ரூஃப் எழுதுனா 2 மார்க்கு. அவ்வளோதான். ஆர்ஹெச்எஸ் போட தேவையில்லை. ஆர்ஹெச்எஸ் நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும் மார்க் தான். இவ்வளோதான். இது கிரேஸ் மார்க் தான். ஓகேவா? கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். 2 மார்க் இதில் அதில் அந்த சைடு தப்பாக இருக்கனால அவங்க கொடுத்துட்டாங்க. பட் அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் போட்டிருக்கணுங்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது அது இப்படி பிரிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரேன். இந்த ஆன்சர் எடுத்து எழுதியிருப்பீங்களா, அதுக்கு 2 மார்க். ஓகே. அட்டவணையில் ஏதேனும் ஒரு தவறு இருந்தால் 2 மதிப்பெண் கிடைக்கும். ஏதாவது தப்பு இருந்தால் 2 மார்க். கிராமர் ரூல் எல்லாத்துக்கும் 1 மார்க்காக கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ இதுதான் ஆன்சர் கீ.